வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். தீர்காயுள் யோகம். இப்ப தீர்க்காயுள் ஜாதகம்னு சொல்லிடுறோம். இடையில வரக்கூடிய 8ஆம் பாவ விபத்துகள், 6ஆம் பாவ நோய்கள், விரய பாவ 12கள் இதெல்லாம் தாக்கும் போதெல்லாம் தீர்க்காயுளுக்கு கண்டங்கள் வந்து வந்து போகும். அதுல எல்லாம் தப்பிக்க தான் வேணும். இருந்தாலும் பொதுவாக தீர்க்காயுளை எப்படி சொல்றது அப்படிங்கிறதுல ஒரு விதியை உருவாக்கி இருப்பாங்க. அப்படி பார்த்தா முதல்ல லக்னாதிபதியும் சந்திரனும் வலிமையாக இருப்பது அசண்டன்ட் அல்லது அசண்டன்ட் பிளானட். ஒன்னும் லக்ன வலிமை அல்லது லக்னாதிபதி வலிமை வித் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடியவங்க தீர்காயுளை பெறுகிறார்கள். பொது விதி இதெல்லாம். அதே மாதிரி லக்னாதிபதியும் சந்திரனும் நட்கோள்களுடன் சேர்ந்திருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு தீர்க்காயுள். அதே மாதிரி பார்வைக்கும் பலனை சேர்த்துறாங்க. லக்னாதிபதியும் சந்திரனும் நட்கோள்கள் பார்வையில் இருந்தாலும் அவர்களும் தீர்க்காயுளே. அதே மாதிரி ஜாதகத்துல உள்ள நட்கோள்கள் நாட்டு லக்ன சுபர்கள், பொதுவாக இருக்கக்கூடிய லக்ன யோகர்கள், லக்ன சுபர்கள் பொதுவாக சுபர்கள் இவங்க நல்ல பாவத்துல இருந்து தீய கோள்கள் சூரியன், சனி, ராகு, கேது எல்லாம் 3, 6, 11 இருக்கவங்களுக்கும் தீர்காயுள் உண்டு அப்படின்னு சொல்றது நம்ம ஜோதிடம். கஜகேசரி யோகால பிறந்த மனிதனும் தீர்க்காயுளை பெறுகிறார். நீங்க அதையும் பார்க்கணும். வெறும் குரு மற்றும் லக்னத்துல இருந்தாலும் தீர்க்காயுள் யோகம் தான். குரு மற்றும் லக்னத்துல இருந்தாலும் தீர்க்காயுள் யோகம் தான். அதே மாதிரி லக்னாதிபதியும் சந்திரனும் இணைந்து லக்னத்திலேயோ அல்லது மற்ற கேந்திரங்களான 4, 7, 10 1, 4, 7, 10 கேந்திரங்களிலேயோ இருக்க பெற்றவர்களுமே தீர்காயுள் யோகம் உடையவர்கள் தான். அதே மாதிரி லக்னாதிபதி லாபத்தில் இருந்து சந்திரன் நின்ற ராசி அதிபதியும் சந்திரனுக்கு லாபத்தில் இருந்தாலும் அவரும் தீர்காயுள் யோகத்தை பெறுகிறார். சந்திரன் 5ல இருந்து குருவும் 5ஆம் பாவத்திலேயோ அல்லது 9ஆம் பாவத்திலேயோ இருந்தாலும் தீர்காயுள் யோகம் பெறுகிறார். செவ்வாய் 10ல் இருந்து இருக்க பெற்றவரும் தீர்காயுளை யோகம் பெறுகிறார். அதாவது இதே மாதிரி சந்திரன் 5ல இருந்து குருவும் 5, 9லையும் செவ்வாயும் 10ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தீர்காயுள் யோகம் கிடைக்குது. 8ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த பாவத்தில் ஆட்சி பெற்றாலும், சொந்த பாவம்னா 2மே இருக்கு. இப்ப மேஷ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றாலும் சரி, லக்னத்தில் ஆட்சி பெற்றாலும் சரி, அவர்களும் தீர்காயுள் உடையவர்களே. 2 ஆதிபத்தியத்துல ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் 8ஆம் அதிபதியாக அவர்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் அவர்களும் தீர்காயுள் பெறுகிறாங்க. இன்னொன்னு, சனி 8ல் இருந்தாலும் தீர்காயுள் உடையவரே. சனி 8ல் இருந்தாலும் தீர்காயுள் உடையவரே. இப்ப ஒரு 10 விதி சொல்லியாச்சு. இது எதுவுமே கெட்டதா இல்லை. லக்னாதிபதியமும் சந்திரனையும் இணைச்சு பேசிடணும். இடையில குரு வர்றார். சனி 8ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றான். சனி 8ஆம் பாவத்துல இருந்தாலே போதும், ஆட்சியெல்லாம் பெற வேணாம். இருந்தாலும் அவரும் தீர்காயுள் உடையவரே. அப்ப இங்க என்ன நடக்குது? ஏற்கனவே சொல்லிட்டோமே, சுபர்கள்
நற்கோளின் வீடுகளில் இருக்க, நற்பாவங்களில் இருக்க, தீயோர்கள் 3, 6, 11 இருப்பவர்கள் தீர்க்காயிலுங்கிறீங்க. இங்க என்னன்னா தீய கோளான சனி 8ல இருந்தாலும் தீர்க்காயிலுங்கிறீங்க. எப்படி சார் இந்த கணக்கு அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். அதுவே கொலை ஸ்தானம், மரணம் உருவாக்குற ஸ்தானம். அப்ப ரெண்டுமே அங்க வரும்போது இந்த ஆயுள் காரகன்னு நம்ம சனியனை சொல்றோம். ஏன் சார் சனியனை ஆயுள் காரகன் சொல்றோம்னா, சார் உணவை தவிர வேற எதுவுமே ஆயுள கூட்டாது சார். உணவுதான் ஆயுள கூட்டும். அது சாதாரணமான விலையில சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கான உணவு. அதனால அது மிக சாதாரணமாக இருக்கிறதுனாலதான் ஜீவனகாரகன், உயிர்காரகன் அப்படின்னு சனியனை வச்சோம். இதே இது அது காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா சனியனுக்கு அங்க ஜீவனகார வேலையே வராது. வேற கோள்கள் அதை எடுக்கும். ஜீவனம், நாம் உயிர் வாழ்வதற்கு உண்டான உணவு தான் அடிப்படை, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த உணவின் தன்மை. அதனாலதான் ஊர் முழுவதும் எல்லாம் முழுவதும் அன்னத்தை தானம் செய்யுங்கள். அன்னத்தை தானம், அன்னதானம் போடுறாங்கன்னா காரணமே அதுதான். சனி எளிமையான ஒரு உணவு திட்டம், உயிர் வாழக்கூடிய திட்டம். அது இருக்கிற பிளானட்லயே சனிக்கு தான் மிக சாதாரணமான அமைப்புகள் வரும். அந்த உயிர் வாழ்வதற்குண்டான உணவு, ஜீவனத்தை கொடுக்க உணவுக்கு சந்திரன், உணவை மேம்படுத்தி ஸ்டார் கணக்குல போறது சுக்கிரன். அந்த வாழ்வை கொடுப்பதற்கு, சாதாரண உணவுல கூட வாழ்வை கொடுப்பதற்கு, உயிரை நீட்டித்து கொடுக்கக்கூடிய அடிப்படையை சனிக்கு கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் அவன் ஜீவனகாரகனை தவிர அவன் உங்களுக்கு நன்மை தருவான்றெல்லாம் நினைக்காதீங்க. சாதாரண சாப்பாடு, ஏழைகள் சாப்பாடை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு சனி அனுமதிக்கிறான்னா அப்ப சுக்கிரனை என்ன நினைப்போம்? அதனால தனி எப்பயுமே தீயவனே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அவன் அவனுடைய 8ஆம் பாவத்துல போய் நிற்கும் போது ஆயுள கூட்டான். சாதாரண உணவு கூட கிடைக்கும். ஜெயில் உணவுனே வைங்களேன். ஜெயில போய் இருக்கக்கூடியவர் ஒரு 60 வயசுல ஜெயிலுக்கு போறாரு, 70 வயசு வரைக்கும் அவர் இருக்கணும்ன்ற அடிப்படை வந்தா அவர் உயிரோட தான் வெளியே வருவார். ஏன்னா கொடுக்கக்கூடிய உணவு அளவுடன் கூடிய அடிப்படையில கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். அது வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிளப்பாதுங்கிறதுனால ஜீவன் மாத்திரம் இருக்கும். மற்றபடி உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் சாதாரணமா தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஜீவனகாரகன் அப்படி. எனவே ஆயுள், தீர்க்காயுளுக்கு ஜோதிடத்துல சொல்லப்பட்ட கொஞ்சம் அடிப்படை விதிகள், இன்னும் விதிகள் இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். இந்த ஒரு விதிகளை கொஞ்சம் பாருங்க. இன்னும் நிறைய விதிகள் சொல்றேன், இதை கொஞ்சம் பாருங்க. நன்றி.